என் மகன் ஜெயிக்காம வேற யார் ஜெயிப்பா? குவான்ஸ் எனக்கு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து சார் கால் பண்ணலாமா வேணாமான்னு கூட ஒரு ஆசிலேஷனாகவே இருக்கும். ஒரு எக்ஸாம் போனால் குவான்ஸ் எடுத்தேன்னா சார் அந்த இடத்துல இருந்தால் எப்படி போடுவார் அப்படின்னு தான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு. ரீனா மேம் இங்கிலீஷ் வந்து உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப ஜெயிச்சு காட்டுறப்பா, நான் அது மாதிரி ஜெயிச்சுட்டேன். ஆனால் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வருமா, அது மாதிரி பண்ணிட்டேன். தேங்க்யூ. சரி, எல்லாருக்கும் ஆல் கங்க்ராச்சுலேஷன் கிளியர் பண்ணவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்பா அம்மா தான் ரொம்ப சப்போர்ட்டு. எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. அப்பா என் மகன் ஜெயிக்காம வேறு யார் ஜெயிப்பா? அது ஃபஸ்ட்டு. இப்போ கூட அப்பா நான் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா அப்படி. என் மகன் ஜெயிக்கலன்னா வேறு யாரா ஜெயிப்பா? அதெல்லாம் நீ என்னை எதுவுமே ஃபீல் பண்ணாத அப்படி. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் கூட அம்மா கேட்பாங்க. அம்மா வந்து கேட்பாங்க, என்ன எப்படா பண்ணியிருக்கா அப்படின்னு. உங்கள் மகன் எப்படி பண்ணியிருக்குன்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு அம்மா கேட்பாங்க. என் மகன் தானே, அது என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா. இவ்வளோ அப்பா வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்ததே இல்லை. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது அப்பா. ஸோ ரொம்ப ஹாப்பி அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தது. நெக்ஸ்ட் வந்து அக்கா தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நான் எனக்கே ஹோப் இல்லை, என்னடா இந்த அக்கா வந்து இப்படி போக சொல்லுது, போவோமா வேணாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனாகவே இருந்துச்சு. இப்போ வந்து அக்கா வர முடியல, பட் அக்காவும் இன்னொரு அம்மா மாதிரி தான். ரொம்ப ரொம்ப அக்கா. தம்பி வந்து இன்னொரு அப்பா மாதிரி. இப்போ வரைக்கும் ஃபேமிலியில் அவன் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் யூபிஎஸ்சி கூட கிளியர் பண்ண முடியும். பட் ஆனால் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைவேட் ஜாப் போயிட்டுருக்கான். ஸோ வந்து தம்பி அக்கா அம்மா அப்பா ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் சார் கணேஷ் சார் கண்டிப்பாக சொல்லணும். குவான்ஸ் எனக்கு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து சார் கால் பண்ணலாமா வேணாமான்னு கூட ஒரு ஆசிலேஷனாகவே இருக்கும். சார் ஒரு எக்ஸாம் போனால் குவான்ஸ் எடுத்தேன்னா சார் அந்த இடத்துல இருந்தால் எப்படி போடுவார் அப்படின்னு தான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் கேட்டன் செக்ஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ரீனா மேம் பண்ணவே இல்லை சார். கிளியர் பண்ணி பிடிஆர் காலேஜ்லாம் சார் வருவார். அம்மா சொல்லுவாங்க போய் பேசு, கிளியர் பண்ணோன்னு தான் நான் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வந்தேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். குவான்ஸ் உங்களால தான் குவான்ஸே இருந்தது. ரீனா மேம் இங்கிலீஷ் வந்து எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வரும் மேம். இருந்தாலும் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப நான் சத்தியமாக நாங்கள் அந்தளவு என்ன பண்ணோன்னு தெரில. உங்களால் தான் அப்படின்னு சொல்கிறப்ப நான் நம்ப முடியல. அவ்வளோவாடா நான் பண்ணேன் அப்படி சார் போய் பேசு சார் தானே, சும்மா போய் இல்லைம்மா நான் கிளியர் பண்ணிட்டாமா சார்கிட்ட பேசுவேன் அப்படின்னு ரொம்ப இதுவாக இருந்தேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க எதுவும் எங்கள்கிட்ட பேசலாமா, எனக்காச்சும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஏதாச்சும் காலில் யாராச்சும் பேசியிருக்கீங்களா? கண்டிப்பாக யாராச்சும் பேசியிருப்பீங்களா? அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் எப்போ கூப்பிட்டாலுமே நான் அட்டன் பண்ணிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாலுமே டெய்லியுமே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். அப்போல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம், நீங்கள் எப்போனாலுமே கூப்பிடுங்க, நம்ம அதுக்கு தானே இருக்கோம். ஸ்டார்டிங்கில் 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தப்பையும் சரி, இப்போ 3,67,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும். யூடியூப்பில் மேமும் சரி, இங்கிலீஷ் வித் ரீனால 200K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆக போகிறாங்க. நம்ம கேஆர் லாஜிக்ஸில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நாங்கள் எப்படி இருந்தோம் அந்த அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லைம்மா, நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் வெற்றி பெற்றதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் மகன் வெற்றி பெறும் ஒவ்வொரு வாட்டையும் வந்து அவள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாள். ஆனால் நான் வந்து எக்ஸாம் போகும்போது என்னடா அண்ணன் கிளியர் பண்ணலைன்னு சொல்லுவேன். அப்பா வந்து நீ எப்போ பார்த்தாமே டிஸ்கரேஜே பண்ணுவேன் அப்படி மாதிரி. ஏன்னா அவள் நல்லா படிப்பாள், எல்லாத்தையும் பெருமையாக சொல்லலை, எல்லாமே ஃபஸ்ட்டு போனால். ஆனால் இந்த வருஷம் 3 இயர்ஸாக டல்லாக ஆனோன்னு எனக்கு இனிமேல் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வருமா, அது மாதிரி பண்ணிட்டேன். தேங்க்யூ. சரிடா, சும்மா கொடுத்துருங்க. அம்மா விடாமுயற்சியாக ஜெயிச்சு வெற்றி வேணான்னு கேட்டேன். ஜெயிச்சு காட்டுறப்பா, நான் அது மாதிரி ஜெயிச்சுட்டேன். ஆட்கள் ஏன் மாதிரி சொல்லம்மா சொன்னதை நேரத்தில் ஏமா ஜெயிச்சுட்டான். நன்றி. பரவாயில்ல, அப்பா உங்கள் மேலே எவ்வளோ செல்லமாக இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா இந்த மொமெண்ட் உங்களோட ஷேர் பண்ணுறது. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூடா, தேங்க்யூமா, தேங்க்யூப்பா.